வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு அப்பாவை பிடிக்கவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த கதை யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கில் எழுதப்பட்டதல்ல. அப்பாவை பிடிக்கவில்லை. என்னோட 8 வயதில் எதிர் வீட்டு பையனோட நான் சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது அங்கு என்னுடன் வந்து நிற்காமல் என் எதிர் வீட்டு பையனுக்காக பேசினாரே என் அப்பா. அன்று என் அப்பாவை பிடிக்கவில்லை. எனக்காக வாதாடிய என் அம்மாவை பிடித்தது. என் 10 வயதில் நான் பாம்பு பாம்பு என்று அலறிய போது பாய்ந்தோடி வந்த என் அப்பா என்னை பட்டென கன்னத்தில் அணிந்து, பார்த்தாயாடா பாம்பை என் பயந்தாங்கொல்லி பயலை என்றாரே. அன்று என் அப்பாவை பிடிக்கவில்லை. பாவங்க, பாம்பென்றால் படையும் அஞ்சும், சின்ன பயல்தானே என்றாரே என் அம்மா. அவளை பிடித்தது. பாம்பென்றால் தானேடி அவன் பார்த்தது, இதோ பார் என்று சொல்லி தூக்கி எறிந்தாரே ஒரு கயிற்றை. அன்றை புரிந்து கொண்டாலும் ஏனோ அப்பாவை பிடிக்கவில்லை. என் 13 வயதில் பாசத்துடன் அப்பாவின் பக்கத்தில் படுத்த பொழுது, டேய் பெரியவன் ஆயிட்டடா, போய் பக்கத்து ரூமில் போய் தனியாக படுத்து பழகு என்று என்னை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தாரே. அன்று என் அப்பாவை பிடிக்கவில்லை. பாவங்க, பயந்தாங்குழி பைய பக்கத்தில் படுத்துக்கட்டும் என்று பிள்ளை பயப்படுறான் என்று எனக்காக பரிந்து பேசினாலே அம்மா. அவளை பிடித்தது. என் 15 வயதில் பக்கத்து வீட்டு சிறுவனுடன் சேர்ந்து, எதிர் வீட்டு சிறுவனுடனும் சேர்ந்து ஒரு சிகரெட் ஒன்றை புகைப்பிடித்து வந்தேனே. அந்த வாசத்தை கண்ட என் அப்பா என்னை அடித்து எனக்கு பணம் தருவதையே நிறுத்து கொண்டாரே. அன்று என் அப்பாவை பிடிக்கவில்லை. ஆனால் தான் சேர்த்து வைத்த காசை தெரியாமல் எனக்கு பள்ளிக்கு செல்லும்போது கையில் திணிப்பாலே அந்த அம்மாவை பிடித்தது. என் 18 வயதில் அப்பா நான் மது அருந்தி விட்டு வந்த பொழுது என் கன்னத்தில் அறைந்தாரே. அன்று அப்பாவை பிடிக்கவில்லை. மோட்டார் வாகனத்தை ஓட்டி வந்த பொழுது அது பறிமுதல் செய்யப்பட்டது என் அப்பாவால். குடித்துவிட்டு வண்டி ஓட்டாதேடா என அதை பிடுங்கி வைத்து கொண்டாரே. அன்று எனக்கு அப்பாவை பிடிக்கவில்லை. போனா போகுது, கொடுங்க, இனிமேல் செய்ய மாட்டான் என்று எனக்காக பரிந்து பேசிய அம்மாவை பிடித்தது. என் 19 வயதில் கைபேசியை வைத்து கொண்டிருந்த பொழுது, டேய் பெண்களுக்கு தகவல் அனுப்பி பரிமாற்றம் செய்யாதே, ஒழுங்காக படித்து கொண்டிரு என்று எனக்காக உபதேசம் செய்தாரே அப்பா. பின்னர் காதல் கீதல் என்று வந்து நின்றால் உன் காலை ஒடித்து விடுவேன் என்று மிரட்டினாரே. அவரை எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் உண்மையிலேயே காதலித்த போது 1 வருடம் ஆனாலும் என் அப்பாவிடமிருந்து மறைத்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாலே அந்த அம்மாவை பிடித்தது. இதோ இன்று 40 வயதில் நான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டுள்ளேன். ஒரு தகப்பனாக 3 பிள்ளைகள், கையில் 2ம் தோளில் 1மாக உட்கார்ந்து கொண்டு என்னிடம் அட்டகாசம் செய்து கொண்டிருந்தன. ஒரு தந்தையின் வழி இன்று எனக்கு புரிகிறது. எப்படி வளர்ப்பேன் இவர்களை நல்ல வழியில்? என் மனம் தவித்தது. என் எண்ண அலைகள் என் அப்பாவை நோக்கி செல்கிறது. என்னையும் வளர்க்க இப்படித்தானே பாடுபட்டிருப்பார் என் அப்பா என்பது போல். இதோ என் கண்முன்னே ஒருவனை இழுத்து வருகிறார்கள். அவனோ மது போதையில் ஏதோ தவறு செய்திருப்பான் போலும். ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் அவளது சங்கிலியை பறித்ததாகவும் அவன் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. அவனை உற்று பார்க்கிறேன். தெரிந்த முகம், எதிர் வீட்டு பையனேதான். ஐயோகோ, அன்று அப்பா அவனுடன் பழகவிட்டிருந்தால் நானும் இன்று ஒரு திருடனாக இவனைப் போல் இருந்திருப்பேனோ என்று என் மனம் தவித்தது. இன்று நான் காவல் அதிகாரி. மெல்ல அப்பாவை பார்க்க வேண்டும் என தோன்றியது. அப்பாவின் மேல் பாசம் என்னுள் பொங்கி வந்து கொண்டே இருந்தது. இதோ கிளம்பிவிட்டேன் அப்பாவை பார்க்க. அப்பாவிடம் எல்லா விஷயங்களும் பேச ஆரம்பித்தேன்.
அப்பா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பா திடீரென அம்மா சமையல் கட்டுக்கு செல்லவும் ஓடி சென்று அப்பாவின் மடியில் படுத்துக்கொண்டேன். அப்பா என்னை ஆச்சரியத்துடன், என்னடா உனக்கு தான் என்னை கண்டா பிடிக்காதே என்றார். அப்பா, அது அன்று. ஆனால் இன்று நான் 3 பிள்ளைக்கு தகப்பன், 3 ஆண் பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர்களை நான் எப்படி வளர்ப்பேன் என்றே எனக்கே தெரியவில்லை. நான் உணர்கிறேன், ஒரு தந்தையின் கடமையை புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அப்பாவிடம் கண்ணீர் விட்டு அழுதேன். அவரது மடியில் படுத்திருந்த பொழுது அவரது வேட்டி என் கண்ணீரால் நனைய ஆரம்பித்தது. அப்பா, அடப்போடா, இதுக்காக மன்னிப்பா என்று கூறி என் தலையை வருடி கொடுக்க ஆரம்பித்தார். அவரது கோதிய கைகள் சட்டென நின்றன. தலை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் தலை சரிந்திருந்தது. அம்மாவின் கூக்குரல், ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே, பாசத்தோட பையன் வந்தப்ப அவனை பரிதவிக்க விட்டு போயிட்டீங்களே என்று கத்தியது என் காதில் விழுந்தது ஒப்பாரியாக. இன்றும் நான் அப்பாவை வெறுக்கிறேன். அப்பாவை எனக்கு பிடிக்கவில்லை. பாசத்துடன் வந்த என்னை பரிதவிக்கு விட்டு போனதனால். நன்றி, வணக்கம்.